ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பராமாயணம் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கம்பராமாயணத்தில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு 85 கொஷின்ஸ் இருக்குது. இது வந்து இந்த 85 கொஷின்ஸுமே ப்ரீவியஸ் இயரில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட கொஸ்டின்ஸை தான் இப்போ இந்த 85 கொஸ்டின்ஸையும் உங்களுக்கு நான் ஃபிங்கர் டிப்ஸ் கொண்டு வர போகிறேன். எப்படி அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கம்பராமாயணத்தை கதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த 85 கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் ஃபிங்கர் டிப்ஸ்க்கு வந்துடும். சரிங்களா? நீங்கள் படிக்கவே வேண்டாம், ஒரு வாட்டி இந்த கதையை மட்டும் கேட்டால் போதும். சரிங்களா? ஸோ நான் 10 மினிட்ஸில் இந்த கதையை வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கம்பராமாயணத்துடைய கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இது எழுதின கம்பரோடைய சில குறிப்புகள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஃபுல்லாக கம்பராமாயணம் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ கம்பராமாயணத்தை பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ இந்த கம்பராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 காண்டம் இருக்குது. அதில் 118 படலங்கள் இருக்குது. 10,589 பாடல்கள் இருக்குது. அந்த 6 காண்டங்கள் என்னென்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பாலகாண்டம், செகண்டாக வந்து அயோத்திய காண்டம், மூணாவது வந்து ஆரண்ய காண்டம், நான்காவதாக கிக்கிந்தா காண்டம், ஐந்தாவதாக சுந்தர காண்டம், ஆறாவதாக யுத்திர காண்டம் வந்து வருது. இப்போது அதுக்கு முன்னாடி இந்த இதில் ராமாயணத்தில் வரக்கூடிய சில கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துடலாம். என்னென்னா, இப்போ தசரதன் இருக்கார். தசரதன் தான் வந்து ராமனோட அப்பா. இவங்களுக்கு வந்து 3 ஒய்ஃப் இருக்காங்க தசரதனுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து கோசலை, இவங்களோட பையன் தான் ராமன். ரெண்டாவதாக உள்ள ஒய்ஃப் பேர் கைகேயி, இவங்களுடைய பையன் வந்து பரதன். மூன்றாவதாக உள்ள ஒய்ஃப் பேர் வந்து சுமத்திரை, இவங்களுடைய பையன் வந்து லக்குவணன், சத்ருகன். மொத்தம் 4 பேர் தசரதன், 4 பசங்க தான். இப்போது தசரதன் வந்து நோய்வாய்ப்பட்டு இறக்குற தருவாயில் இருக்கிறதுனால தன்னுடைய மூத்த மகனாகிய ராமனுக்கு வந்து மன்னர் பட்டம் சூட்டணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போது இந்த கைகேயுடைய தோழி தான் மந்திரை. அவங்க வந்து கூனி அப்படின்லாம் அரக்கின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைகை கிட்ட போயிட்டு, ராமன் மன்னர் ஆகிட்டா உன்னோட பையன் எப்போ மன்னர் ஆகுறது, அதனால நீ 2 வாரம் கேட்க வேண்டியிருக்கு தசரதன் கிட்ட, அது கேளு. அதில் என்னன்னா, உன்னோட பையன் பரதன் வந்து மன்னர் ஆகணும், இன்னொன்று ராமன் வந்து வனவாசம் போகணுன்ற மாதிரி 2 வரத்து கேட்டேன்னா உன்னோட பையன் வந்து மன்னர் ஆகிடுவான்னு சொல்லிட்டு ஏவி விட்டுருவா அந்த மந்திரின்ற கூனி. அப்போது அதே மாதிரி கைகையும் வந்து தசரதன் கிட்ட கேட்கும்போது, இது வந்து வரம் இல்லை, இது தடுக்க முடியாததுனால தசரதனும் சரின்னு சொல்லிட்டு பரதன்றவங்க அவருக்கு வந்து மன்னர் பட்டம் கொடுத்துட்டு ராமனை வந்து வனவாசத்துக்கு அனுப்புவாங்க. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வருது. இதில் வந்து இந்த பாலகாண்டம் இருக்கிற ஃபஸ்ட்டு காண்டம். இந்த பாலகாண்டம் அது வந்து இதில் தான் வந்து அந்த ராமன் அவங்களுடைய அந்த குழந்தை பருவத்திலேருந்து ப்ளஸ் அவங்களுடைய சீதையை கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, இது எல்லாமே வந்து இந்த பாலகாண்டம்லாம் வந்துடும். செகண்டாக இருக்கிறது தான் வந்து அயோத்தி காண்டம். இந்த அயோத்தி காண்டமில் பார்த்திங்கன்னா 13 படலம் இருக்குது. அதில் 13வது படலம் தான் கங்கை படலம்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த கங்கை படலம் வந்து குகப்படலம் சொல்லுவாங்க. ஏன்னா அதில் குகன்ற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கிறாரு, அதனால குகப்படலம்னு சொல்லுவாங்க. இந்த அயோத்திய காண்டமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ராமன் வந்து காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற அந்த கங்கை ஆற்றை வந்து கடந்து தான் போகணும். இந்த கங்கை ஆற்றை கடக்கிறது அவ்வளோ லேசு கிடையாது. அதனால குகன் அப்படின்றவர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். குகன் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு 1000 படகுகளுக்கு வந்து தலைவனாக இருப்பார். ப்ளஸ் அவர் வந்து ரொம்ப பலசாலியாக இருப்பார். அவர் வந்து ரொம்ப கருப்பாக இருப்பார். அவருடைய தோல் பார்த்தீங்கன்னா ஒரு பாறையை நம்ம தொட்டால் எப்படி ஃபீல் இருக்கும், அவருடைய தோல் வந்து அந்த மாதிரி இருக்கும். குகன் இவர் தான் வந்து வனவாசம் போகிற அந்த ராமன். யாரெல்லாம் போவாங்கன்னா, ராமன் கூட சீதை போவாங்க. அவங்களுடைய தம்பி லக்குவணனும் போவார், சுமத்திரையுடைய மகன் லக்குவணன். இவங்க 3 பேரும் போவாங்க. இவங்க 3 பேரும் அந்த கங்கை ஆற்றை வந்து கடக்கிறதுக்கு குகன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்படி ஹெல்ப் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ராமன் என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட சேர்த்து ஐவரானம் அப்படின்னு சொல்லுவார். ஆல்ரெடி 4 மொத்தம் 4 பேர். இவரையும் ஒரு தோழன், ஒரு தம்பி மாதிரி சொல்லி உன்னோட சேர்த்து குகன்கிட்ட சொல்லுவார், உன்னோட சேர்த்து ஐவரானம் சொல்லுவார். ஸோ இது வந்து அயோத்திய காண்டமில் உள்ள 13வது படலத்தில் உள்ள கங்கை படலம் தான் இது. சரிங்களா? இது இப்போ அயோத்திய காண்டம் பார்த்துட்டோமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். ஆரண்ய காண்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரண்ய காண்டத்தில் ராவணன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு போயிடுவார். அதை அவர் வந்து கடத்திட்டு போகும்போது கலிக வேந்தன் அப்படின்றவர் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அதை தடுக்கிறதுக்கு ராவணனை வந்து தடுக்கிறதுக்கு போவார். சீகையை கடத்த விடாமல் கலிகவேந்தன் தடுக்க போகும்போது ராவணன் டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவார்னா, கலிகவேந்தனுடைய ரெக்கையை வந்து கட் பண்ணி வெட்டி விட்டுருவார். அப்போ கழுகன் வந்து கீழே விழுந்து ரொம்ப துடிச்சிட்டு இருக்கிறப்ப ராமன் வருவார். ராமன் வந்தது ராமன் கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ராவணன் சீதையை கடத்திட்டு போகிறான், நான் வந்து தடுக்க போனேன், அப்போ என்னுடைய ரெக்கையை கட் பண்ணி வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறந்துடுவார். இந்த கழுகு வேந்தன் பேர் தான் வந்து சடாயுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆரண்ய காண்டத்தில் வந்து 2 இருக்கும். ஒன்று சடாயு உயிர் நீத்த படலம், இன்னொன்று வந்து சபரி பிறப்பு நீங்கு படலம்னு சொல்லிட்டு வரும். இந்த சடாயு உயிர் நீத்த படலம்னா இதுதான். இப்போ ஒரு ரெக்கையை வெட்டிட்டாங்களா, அவர் கீழே வந்து செத்துட்டாரா. ஆனால் இந்த சடாயு, இந்த கழுகுவேந்தன் என்ற சடாயு வந்து இவருடைய வயதும்
தசரதன் அப்படின்றவருடைய, தசரதன்னா ராமனுடைய அப்பா, இவங்க 2 பேர் ஏஜும் வந்து கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் வரும், ஒரே சமகாலத்தை வருதுன்னு. அப்போ என்ன பண்ணுவார்னா ராமன் தன்னுடைய அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அந்த என்னென்ன காரியம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து இந்த இவருக்கு கழுகுவேந்தனுக்கு வந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இந்த கழுகுவேந்தன் தன்னுடைய அப்பாவா ஏற்றுக்கொள்வார். சரிங்களா? இதுதான் வந்து ஆரண்ய காண்டத்தில் உள்ள சடாயு உயிர் நீத்த படலம். இதுக்கப்புறமா சபரி பிறப்பு நீங்கு படலம்னு சொல்லிட்டு ஒரு படலம் வருது. அது என்ன அப்படின்னா, சபரின்றவங்க வந்து ஒரு சாபம் வந்து வாங்கியிருப்பாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்க, நீங்களாம் வந்து இந்த மாதிரி உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த கிராமத்தில் உள்ளவங்க அப்படி சொல்லுவாங்க. இதனால வந்து அவங்க வந்து அந்த இதில் போக முடியாமல் இருப்பாங்க. இப்போ முனிவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த காட்டிலேயே வந்து பணிவிடை செஞ்சுட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ராமன் வருவார், அவர் வரும்போது அவர் வந்து உனக்கு பிறப்பு நீங்கிற மாதிரி இது கொடுப்பாரு, வரம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ராமனும் சீதை தேடி வராரு. சீதை தேடி வரும்போது இந்த சபரிக்கு வந்து பிறப்பு இந்த பிறப்பு வந்து நீங்கிடும், இந்த சாபம் நீங்கிடும். இப்போ சபரி வந்து ராமனுக்கு இந்த ராமன் வந்து இந்த சபரி அம்மா அவர் வந்து அம்மாவை ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா? ஸோ சடாயு என்ற கழுகுவேந்தன் வந்து அப்பாவை ஏற்றுக்கொள்வார், சபரியை வந்து ஒரு அம்மாவை ஏற்றுக்கொள்வாங்க. இந்த சபரி தான் வந்து இந்த கதையோட ஒரு மெயின் கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். மெயின் கேரக்டர்னா அந்த கதை திருப்பத்துக்கு இந்த ஒரு காரணமாக இருந்தவங்க. இந்த சபரி என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க பிறப்பு நீங்கிருச்சா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சீதையை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்ல, அப்போ இவங்க வந்து சுக்ரீவனோட நட்பு கொள்றதுக்கு, யாரு ராமனை வந்து சுக்ரீவனோட நட்பு கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சுக்ரீவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்கிந்தையுடைய அந்த நகரத்துக்கு தலைவன் வந்து வாலியோட தம்பி தான் சுக்ரீவன். சரிங்களா? இப்போ வந்து கிட்கிந்தா காண்டத்துக்கு வந்துட்டோம். கிட்கிந்தை அப்படின்ற நகருக்கு தலைவன் தான் வாலியினுடைய தம்பி தான் வந்து சுக்ரீவன் வந்து ராமன் வந்து போயிட்டு பார்க்குறாரு. ராமன் போயிட்டு பார்த்ததும் இந்த மாதிரி சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டான் ராவணன், ஸோ ஹெல்ப் பண்ணணும் அவங்கள மீட்டுறதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு சுக்ரீவன் வந்து நம்ப மாட்டான். நீ வந்து மன்னன்லாம் கிடையாது, உன்னை பார்த்தா அப்படி இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ராமன் என்ன பண்ணுவார்னா, ஒரு வில் எடுத்து அப்படியே வில் விடும்போது அது வந்து டைரெக்டாக போயிட்டு ஒரு 5 மரத்தை அப்படியே சாய்ச்சிடும். அதை பார்த்துட்டு சுக்ரீவன், நீ மாமன்னை தான் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவனும் ராமனும் வந்து இப்போ நட்பு கொண்டுட்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லுவார்னா ராமன் சுக்ரீவன் கிட்ட, உன்னோட சேர்த்து அறுவரானம் அப்படின்னு சொல்லுவார் சுக்ரீவனை. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சுக்ரீவன் அவரோட அண்ணன் தானே வாலி, அவர் தானே வந்து தலைவனாக இருக்கிறது. இந்த வாலின்றவர் வந்து கொஞ்சம் கெட்ட குணம் பிடிச்சவர், கெட்ட குணம் இருக்கும் அவர்கிட்ட. அதனால என்ன பண்ணுவார், ராமன் சொல்லுவார் யார்கிட்டனா சுக்ரீவன் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, சீதையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் உன்னை வந்து வாலியை வந்து தோற்கடிச்சிட்டு உன்னை வந்து இந்த கிட்கிந்தை நகரத்துக்கு வந்து நான் மன்னர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்குறுதி கொடுப்பாரு. சரிங்களா? இது வந்து கிட்கிந்தை நகரத்தில் நடக்கிறது. இப்போ இந்த கிட்கிந்தை நகரத்தில் உள்ள இந்த சுக்ரீவனுடைய அமைச்சர் தான் வந்து அனுமன். சரிங்களா? அமைச்சர் தான் அனுமன். இவங்கெல்லாம் வந்து ஒரு குரங்கினத்தை சேர்ந்தவங்க, இந்த கிட்கிந்தை நகரத்தில் உள்ளவங்கலாம். இதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, சுந்தரகாண்டம்ல என்னன்னா அனுமன், இப்போ அனுமனை வச்சு வரும். இந்த சுந்தரகாண்டம் அனுமன் அப்படின்னால சுந்தரகாண்டம் தான். அனுமனை பற்றி எந்த கொஷின்ஸ் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு சுந்தரகாண்டம் வந்து டிக் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ அனுமன் என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் வந்து இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸே இவர் தான் வருவார். இந்த சுந்தரகாண்டம்ல இந்த கதையினுடைய மணிமுடி அப்படின்னா முடிமணின்னு சொல்லுவாங்க. இந்த சுந்தரகாண்டம் கதையினுடைய மணிமுடி அப்படின்னா முடிமணின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அனுமன் வந்து சீதைக்கு வந்து தூது போவார். இதை பார்த்த ராவணன் என்ன பண்ணுவார்னா, அனுமனை வந்து வெட்டி கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் ராவணனுடைய தம்பி வீடவன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறான். 2 பேர் ராவணனுக்கு தம்பி, ஒன்று வீடவன், இன்னும் வந்து இன்னொருத்தர் வந்து கும்பகர்ணன் பார்த்தீங்கன்னா 6 மாதம் தூங்குவார், 6 மாதம் முழிச்சுட்டு இருப்பார். இப்போ இந்த வீடவன் என்ன பண்ணுவான்னா, இல்லை தூது வந்தவங்களை வந்து கொல்றது வந்து நெறியல்ல அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விடுவார். ஆனால் இதையும் கேட்காம ராவணன் என்ன பண்ணுவான்னா, அனுமனுடைய வாலில் தீயை வச்சு விட்டுருவாங்க. அனுமன் வந்து மரத்துக்கு மரம் தாவி போகும்போது சில மரம்லாம் வந்து எரிஞ்சிடும். சரிங்களா? இது வந்து சுந்தரகாண்டம்ல வரக்கூடிய ஒரு இது சுந்தரகாண்டமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுத்தகாண்டம் வந்துடும். யுத்தகாண்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல வீடவன் நம்ம அனுமனை காப்பாற்றி விட்டாரே, ராவணனுடைய தம்பி வீடவன், இவர் என்ன பண்ணுவார், ராவணன் பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு இதில் அவன் வந்து கெட்டவனாக இருக்கிறான், அவன் சரியில்லைன்றதுனால என்ன பண்ணுவாருன்னா, நம்ம ராமனிடம் வந்து அடைக்கலம் கேட்டு வருவார். அப்போது ராமன் வந்து லக்ஷ்மணன் சுக்ரீவன் 2 பேர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுவார், இவரை சேர்த்துக்கலாமா, ஏன்னா இவர் ராவனுடைய தம்பி
அதனால் நம்பி சேர்த்துக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணும்போது லக்குவனும் சுக்ரீவனும் சொல்லுவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபைனலாக அனுமன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அனுமன் என்ன சொல்லுவார்னா, நான் இந்த மாதிரி சீதைக்கு தூது போகும்போது ராவணன் வந்து என்னை கொல்லணும்னு சொன்னான், ஆனால் இந்த வீடவன் தான் வந்து இல்லை தூது வந்தவங்களை வந்து கொல்லக்கூடாது, இது நெறியல்லன்னு சொன்னார், இவர் கொஞ்சம் நல்ல மனுஷன் தான், இவர் நல்லவர் தான், நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னதும் இவர் ராமன் வந்து இந்த வீடவனையும் சேர்த்துக்குவார். சேர்த்துட்டு உன்னோட எழுவரானோம்னு சொல்லுவாங்க. ஐவரானோம்னா குகன் வரும், அறுவரானோம் அப்படின்னா சுக்ரீவன் வரும், எழுவரானோம் அப்படின்னா வீடவன் சொல்லிட்டு. சரிங்களா, இது கொஷின்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பாக. இப்போ யுத்தகாண்டம்ல இவங்களை வீடவனும் வந்து எழுவரானோம் சொல்லி சேர்த்துக்கிட்டாங்களா. இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா போர் வரும். இந்த போரில் வந்து ராவணனை வந்து நான் வீழ்த்திட்டு உன்னை வந்து இந்த இலங்கை நாட்டுக்கு வந்து நான் உன்னை மன்னராக்குறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாரு வீடவனுக்கு. ராமன் வந்து வாக்குறுதி கொடுப்பாரு. ஃபைனலாக வெற்றி பெற்றுருவாங்க, சீதையை மீட்டுருவாங்க. இதுதான் ஸ்டோரி. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கித்கிந்தை காண்டம், அடுத்து சுந்தர காண்டம், ஃபைனலாக யுத்த காண்டம். ஸோ இந்த 6 காண்டம் முடிஞ்சிருச்சா. இதுக்கப்புறமா ஒரு காண்டம் இருக்குது உத்தர காண்டம்னு சொல்லிட்டு. ஆனால் இது கம்பர் எழுதுனது கிடையாது, ஒட்டக்குத்தர் அப்படின்றவங்க ஒருதுங்க எழுதுனது. இதில் என்ன வரும்னா, இது இப்போ சீதையை மீட்டு கோசல நாட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அயோத்திய நகரில் வந்து ராமன் மன்னராக பதவி ஏற்பார். அங்கே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க 2 குழந்தைங்கள்லாம் பிறக்கும். இதெல்லாம் வந்து உத்தரகாண்டமில் வரும். இது வந்து ஒட்டக்குத்தர் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து தனியாக வரும். சரியா, கம்பராமாயணத்தில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கம்பரை பற்றி பார்க்க போகிறோம்னா என்ன, கம்பர் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா, நாகை மாவட்டத்தில் உள்ள தேரெழுந்தூர் அப்படின்ற ஊரில் தான் பிறந்தார். இவர் கம்பர் வந்து ஆதரித்த வள்ளல் பார்த்திங்கன்னா சடையப்ப வள்ளல் தான் இவர் வந்து ஆதரிச்சிருப்பார். மொத்தம் 10,589 பாடல் இருக்கு. இதுல 1000 பாட்டுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வந்து வாழ்த்தி பாடியிருப்பாரு. கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக இருந்தவர். 1ஆம் குலோத்துங்கனா 2ஆம் குலோத்துங்கனான்னு சொல்லிக்கிட்டாங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2ஆம் குலோத்துங்க சோழனின் அவைப்புலவராக இருந்தவர் தான் கம்பர். இவருடைய சிறப்பு பெயர் பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து கல்வியில் பெரியவர் தான் கம்பர். கல்வியிலே அப்போ எப்படின்னா கம்பனுடைய வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் சொல்லுவாங்க. இப்போ துணி நெய்கிற அந்த தறி இருக்கு பார்த்தீங்களா, கம்பன் வீட்டில் உள்ள அந்த தறி கூட கவி பாடுமா, அந்த அளவுக்கு கம்பருடைய வந்து பாட்டு அந்த இது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வன்னுவனை போல் இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணும்னு பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணோம்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. தமிழுக்கு கதி என்றழைக்கப்படும் நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பராமாயணம், திருக்குறள். அதே மாதிரி தமிழுக்கு கதி என்று போற்றப்படுபவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கம்பர், திருவள்ளுவர் அப்படி சொல்லணும். சரிங்களா, இது வந்து விருத்தமின் முன்பாட்டிற்கு உயர்ந்தவர் இவர் அப்படின்னு சொல்லி திருத்தக்க தேவர் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கடுத்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பாரு. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான், அவர் இசைத்த எல்லா பாட்டுமே நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி பாரதியார் சொல்லியிருப்பாரு. அது மாதிரி கம்பருக்கு வந்து கவி சக்கரவர்த்தி, கவி பேரரசர் அப்படின்லாம் சொல்லிட்டு வேறு பெயர்கள்லாம் இருக்கும். இந்த கம்பர் எழுதுகிற நூல் பார்த்தீங்கன்னா ஏறெழுபது, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, கம்பராமாயணம் இதெல்லாம் சேர்த்து இந்த நூல் மட்டும்தான் வந்து கம்பர் எழுதியிருப்பாரு. சரிங்களா, இப்போ இந்த கம்பராமாயணம் வந்து தமிழில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வால்மீகி அப்படின்றவங்க வந்து வடமொழியில் ராமாயணம் அப்படின்ற ஒரு ராமாயணம் அப்படின்னா ஆதிகாவியம் சொல்லுவாங்க. அதை அந்த மாதிரி ஒரு நூலை வந்து வால்மீகி எழுதியிருப்பாங்க. அதோட வழிவந்த நூல் தான், அதை தான் வந்து கம்பர் தமிழில் வந்து இவர் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். இதுதான் வழிவந்த நூல். சரிங்களா, வழிநூல்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து தமிழில் தொல்காப்பிய நெறிப்படி கம்பர் வந்து கிட்டத்தட்ட 96 யாப்பு வண்ணங்களை வந்து இதில் பயன்படுத்தியிருப்பார். இது கொஷினாக வரும் கண்டிப்பாக. கம்பர் வந்து 96 யாப்பு வண்ணங்களை வந்து பயன்படுத்தியிருப்பார். கம்பராமாயணம், கம்ப சித்திரம், கம்ப நாடகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய எழுதியிருக்கிறார் அவர். அது மாதிரி கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி அப்படின்னா கவி பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ கவியரசு அப்படின்னா கண்ணதாசன் அவங்கள சொல்லுவாங்க. முடியரசு அப்படின்னா குன்றக்குடி அடிகளாரை சொல்லுவாங்க. அது மாதிரி கவி பேரரசு அப்படின்னா வைரமுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கம்பர் வந்து கவி சக்கரவர்த்தி, பேரரசர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நம்ம இந்த கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 85 கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா. இப்போ கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என்று குறிப்பிடப்படுபவர் யாருன்னா குகன். 1000 அம்பின்னா
1000 படகு, 1000 படகுக்கு தலைவன் தான் குகன். சரிங்களா. அடுத்து மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ ஈவன் வடி வெண்பாதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் கம்பர். கம்பர் வந்து ராமனை வந்து வர்ணிச்சிருப்பாரு. இது வந்து புக்கில் உள்ள கொஸ்டின் தான். இந்த பாருங்க, இது பாடலாவே வரும். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதன் ஊர் அழியா அழகுடையான்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா. இதுதான் வரும். இது வந்து கம்பர் தான் சொல்லியிருப்பாரு ராமனை. அதுக்கடுத்து கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதம் வந்து நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் அப்படின்னு கோசலை, ராமனுடைய அம்மா கோசலை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால நீ வனவாசத்துக்கே போ, அவனே இருக்கட்டும்ன்றவன் நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 770 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 770 அப்படின்னா கம்பர் எழுதிய நூல் பார்த்தோம்ல, 770, சிலை 70, திருக்கை விளக்கம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, இது எல்லாமே வந்து கம்பர் எழுதிய நூல். இதில் 770 வந்து 11 கீழ்கணக்கு நூலில் ஒன்றுன்னு கூற்று ஒன்று இருக்கு, தவறு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 770 பாடியவர் வந்து கம்பர் தான். இப்போ கூற்று 2 மட்டும்தான் கரெக்டு. இப்போ 11 கீழ்கணக்கு நூல் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் வரும்னா 11 அறநூல்கள் வரும், 6 அகநூல்கள் வரும், ஒரு புறநூல் வரும். இந்த 11 கீழ்கணக்கு நூலில் 770 வந்து வராது. அதுக்கடுத்து யாமறிந்த புலவர் இல்லையே கம்பனை போல் என்று புகழ்ந்தவர் பாரதி. அதான் பார்த்தோமே, கம்பனை போல், வள்ளுவனை போல், இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் இல்லைன்னு சொல்லிட்டு பாரதி பாடியிருப்பார் இல்லையா. அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டின் வந்து திருமணம் செல்வ கேசவராயல் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர் வந்து இப்போ தமிழுக்கு கதியாவார் இருவர் அப்படின்னா கம்பர், திருவள்ளுவர். இரு நூல்கள் அப்படின்னா கம்பராமாயணம், திருக்குறள் அப்படின்ட்டு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கூற்று கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சோழ நாட்டில் அமைந்துள்ளது. இது கரெக்டு தான். கம்பர் 2ஆம் குலோத்துங்கல் காலத்தின் வாழ்ந்த புலவர். இதுவும் கரெக்டு தான். கூற்று 2மே சரிதான். இது நாகை மாவட்டத்தில் தேரெழுந்தூர் அப்படின்ற ஊரில் தான் வந்து இவர் பிறந்தார். கம்பர் வந்து 2ஆம் குலோத்துங்கன், 1ஆம் குலோத்துங்கன் கிடையாது, 2ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தான் அவை புலவராக இருந்திருப்பார் அந்த அவையில். அதுக்கப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது அப்படின்னா ராமன் வந்து என்ன சொல்லுவார்னா, ராமனை பிரிஞ்சு போகும்போது குகன் வந்து என்ன சொல்லுவாருன்னா வருத்தப்படுவார் ரொம்ப. அப்போ ராமன் என்ன சொல்லுவாருன்னா துன்பத்துக்கு அடுத்து எப்போவுமே இன்பம் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருப்பார். அதுதான் வந்து துன்புலதெனின் அன்றோ சுகம் உள்ளது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ராமன் வந்து குகன் கிட்ட சொல்லியிருப்பாரு. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் இன்னொன்று வரும் அந்த குகப்படம்ல என்ன அப்படின்னா ராமனுக்காக குகன் வந்துட்டு தேனும் மீனும் கொண்டு போய் கொடுத்துருப்பாரு. அந்த மீன் வந்து ராமன் சாப்பிட மாட்டார், ஆனால் ஒரு அன்பால் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்போ அது வந்து அமிர்தம் தான் எனக்குன்னு சொல்லிட்டு குகன் கிட்டே இருந்து அதெல்லாம் வாங்கிப்பாங்க. சரிங்களா. இதுவுமே அந்த குகப்படலம்ல வரும். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படி அழைக்கப்படும்னா கங்கை படலம். அந்த 13வது படலம் கங்கை படலம் அப்படின்னா குகப்படலம்னு சொல்லுவாங்க. அடுத்து கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொன்னவர் பாரதியார். ஆமாம், கம்பன் இசைத்த எல்லா பாட்டுமே நான் தான் அப்படின்னு சொன்னவர் வந்து பாரதியார் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கம்பராமாயணத்தில் அனுமன் தலைமை பண்புகள் வேறுபட்டு விளங்கும் காண்டம் வந்து சுந்தர காண்டம். அனுமன் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்துட்டாலே அது சுந்தர காண்டம் தான். கண்ணு மூடிட்டு நீங்கள் ஆன்சர் டிக் பண்ணலாம் சுந்தர காண்டம்னு. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வருவற்றுள் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பர் தேரெழுந்தூரில் தான் பிறந்தார். இது கரெக்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து சீதகாதி கிடையாது, சடையப்ப வள்ளல். கம்பர் ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். இது கரெக்டு தான். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுவும் கரெக்டு தான். அப்போ சீதகாதி வந்து சீரா புராணத்தில் உள்ள உமறு புலவர் வந்து எழுதியிருப்பார். சரிங்களா. உமறு புலவர் ஆதரித்த வள்ளல் தான் சீதகாதி. உமறு புலவர் ஆதரித்த வள்ளல் தான் சீதகாதி. இது வந்து சீரா புராணத்தில் வரும். அடுத்து துடியன் நாயனன் தோல் சிறப்பு ஆர்த்த பேர் அடியன். அது வந்து குகன் தான் வந்து நல்லா துடிப்பானவனாக இருப்பான். அந்த மாதிரிலாம் வரும். நாயனன் தோல் சிறப்பு ஆர்த்த பேர் அடியன் அந்த மாதிரிலாம் சொல்லி வருது வந்து குகன். சரிங்களா. அடுத்து போற்றப்படும் இரு நூல்கள் அப்படின்னா திருக்குறளும் கம்பராமாயணமும். அடுத்து மலை உருவி மரம் உருவி மண் உருவிட்டு ஒரு வாளி இவ்வரி இடம்பெற்ற நூல் வந்து ராமாயணம். இது வந்து பழைய புக்கில் உள்ள பாடல் தான். இது ராமாயணத்தில் வர இந்த பாடலை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பன் அவை புலவராக விளங்கிய அரசவைன்னு கேட்டிங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
தமிழுக்கு கதி என்ன போற்றப்படும் நூல்கள் இது இப்படிதான் வந்திருக்கு. கம்பராமாயணம், திருக்குறளும். அடுத்து கூற்று பாருங்க. கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2வது காண்டம். கரெக்டு தான். அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அயோத்திய காண்டம் வந்து 2வது காண்டமா, ஃபஸ்ட்டு காண்டம் வந்து பாலகாண்டம். பாலகாண்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு காண்டம்ல வரும். 2வது காண்டம் வந்து அயோத்திய காண்டம். 3வது காண்டம் வந்து ஆரண்ய காண்டம் வரும். 4வது காண்டம் வந்து கிட்கிந்தை காண்டம் வரும். சரிங்களா? 5வது காண்டம் தான் சுந்தர காண்டம். 5வது காண்டம் சுந்தர காண்டம். 6வது காண்டம் தான் யுத்த காண்டம். சரிங்களா? 2வது 3வது ஆரண்ய காண்டம். இப்போ இது ரெண்டுமே சரிதான். அயோத்திய காண்டத்தில் 13 படலம் இருக்குது. இந்த 13வது படலம் தான் வந்து கங்கை படலம் அப்படின்னா குகப்படலம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பார்த்தோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கம்பராமாயண கீழ்கண்டவற்றில் பொருந்தாத அச்சை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்ப்போம். கம்பராமாயணத்திற்கு கம்பர் இட்ட பேர் ராமாவதாரம். இது கரெக்டு தான். கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெரிதும் கரெக்டு தான். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை சொல்லியிருக்காங்க. இது காதை கிடையாது, படலம் வரும். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு வந்து படலம்னு வரும். சரிங்களா? படலம் என அழைக்கப்படுகிறது. கம்பராமாயணம் ஒரு வழிநூல் தான். ஆமாம், இது வந்து ஒரு வழிநூல் தான். ஃபஸ்ட்டு கம்பராமாயணத்தை வந்து வான்மீகின்றவங்க வடமொழியில் எழுதியிருப்பாங்க. அந்த நூலோட வழிநூல் தான் வந்து இந்த கம்பராமாயணத்தை கம்பர் எழுதியிருப்பார். கம்பன் சொன்ன வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா 96 யாப்பு வண்ணங்கள் சொன்னேன்ல, யாப்பு வண்ணங்கள் 96 வண்ணங்கள். அதுக்கடுத்து சுந்தரர் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் வந்து அனுமனுடைய பேர் தான் சுந்தரன் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கற்பனும் பெயரதொன்றின் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னா சீதை தான். கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன்னா சீதை தான் சொல்லியிருப்பாங்க. குறிப்பினால் உணரும் கொள்கையான் அப்படின்னா ராமன் தான். என்றைக்குமே குறிப்பினால் உணரும் கொள்கையான் அப்படின்னா ராமன் தான். தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்திருத்த வென்ற. இதுதான் நான் அப்போ சொன்ன கதை. என்ன அப்படின்னா, ராமனுக்காக குகன் வந்து தேனும் மீனும் கொண்டு வருவாங்க. மீன் வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால் இருந்தாலும் பிடிக்காததை கொண்டு வந்தாலும் அது அமிர்தம் தான். ஏன்னா அவருடைய அன்போடு கொண்டு வந்திருக்காருன்னு ராமன் சொல்லுவார். அதான் தெரிந்தர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் தீர்த்தவன்றே அப்படின்னு கம்பராமாயணத்தில் தானே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில் எத்தனை பாடலுக்கு ஒரு முறை சடையப்ப வள்ளலை வாழ்த்தி பாடியுள்ளார்கள்? 1000 பாடலுக்கு ஒரு முறை தான் வந்து சடையப்ப வள்ளலை வந்து வாழ்த்தி பாடியிருப்பாங்க. அடுத்து என்றுமுள்ள தென் தமிழ் என குறிப்பிட்டவர் கம்பர். இப்போ என்றுமுள்ள தென் தமிழ்னா எக்காலத்திலும் நிலைத்து நிற்குமா. அதோடைய அர்த்தம் வந்து எக்காலத்துக்கும் நிலைத்து நிற்கிறது இந்த தென் தமிழ் தான் அப்படின்னு கம்பர் வந்து தமிழை வந்து புகழ்ந்திருக்கிறாரு. அடுத்து அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உள்ளவானோம் அப்படின்னா ராமன் வந்து குகனிடம் கூறியது. இன்னொரு சேர்த்து நம்ம ஐவரானோம் சொன்னார்ல, அதுதான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துன்பம் உண்டாயின் அதனை அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை. அதான் சொன்னார்ல, துன்பம் எங்கே இருக்கோ அதுக்கப்புறமே இன்பமும் வரும், இது இயற்கை அப்படின்னு வந்து ராமன் வந்து குகன்கிட்ட சொல்லுவார் இல்லையா, அதான் கம்பராமாயணத்தில் வருது. அடுத்து கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் வந்து 5வது காண்டம். இது வந்து 5வது காண்டம். முதல் காண்டம் வந்து பாலகாண்டம். முதல் காண்டம் பாலகாண்டம். 7வது ஒரு காண்டம் இருக்குது வந்து உத்தரகாண்டம். ஆனால் இது வந்து கம்பர் எழுதலை, ஒட்டக்குத்தர் எழுதுனது. 3வது காண்டம் வந்து ஆரண்ய காண்டம். 2வது காண்டம் முதல் காண்டம் பாலகாண்டம். 2வது வந்து பார்த்திங்கன்னா இது 2வது வந்து அயோத்திய காண்டம். இது வந்து 7வதாக வரும் உத்தரகாண்டம். 3வது காண்டம் ஆரண்ய காண்டம். 4வது காண்டம் கிட்கிந்தை. 5வது காண்டம் வந்து இது சுந்தர காண்டம். 6வது பார்த்தீங்கன்னா யுத்த காண்டம். சரிங்களா? இப்போ சடையப்ப வள்ளலால் ஆதரிக்க பெற்றவர் வந்து கம்பர். கம்பர் தான் ஆதரித்த வள்ளல் வந்து சடையப்ப வள்ளல். அடுத்து அகன் அமர் காதல் ஐயன் நின்னோடு எழுவரானும் அப்படின்னு வீடவன்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. அறுவர் அப்படின்னா சுக்ரீவன். இவர் வந்து அறுவரானும் சுக்ரீவன். குகன் வந்து ஐவரானும். சரிங்களா? இப்போ வந்து வீடவன் தான் ஆன்சரு. அதுக்கடுத்து கம்பரது காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. பொருந்தாது பார்த்தீங்கன்னா அயோத்திய காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம், பாலகாண்டம், யுத்த காண்டம் கேட்டிருக்காங்க. இல்லை, ஹிஜ்ரத்து காண்டம் தான் பொருந்தாத காண்டம். இது எல்லாமே கம்பராமாயணம் வருது. இந்த ஹிஜ்ரத்து காண்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சீராபுராணத்தில் வரக்கூடிய ஒரு காண்டம் தான். சீராபுராணத்தில் 3 இருக்கும். அதில் ஒன்று இந்த ஹிஜ்ரத்து, நுபுவத்து, விலாதத்து காண்டம் சொல்லிட்டு 3 காண்டம் வரும்ல, அதான் இது பொருந்தாதது. கம்பரால் பன்னவன் என குறிப்பிடப்படுவது வந்து லக்குவன். அன்னவன் அப்படின்னு சொன்னால் குகன். சரிங்களா? குகன் தான் அன்னவன் சொல்லுவாங்க. பன்னவன் அப்படின்னா லக்குவன்.
அதுக்கடுத்து கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் உள்ள படங்கள் வந்து 13 படலங்கள் இருக்குது அயோத்தியாவில். அதில் அந்த 13வது படலம் தான் கங்கை படலம், இல்லை குகப்படலம்னு சொல்லுவாங்க. அடுத்து உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு கம்பர் வந்து ஒரு பாடல் வழியில வந்து சொல்லியிருப்பார், புகழ்ந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம்னு சொல்லுவாங்க. உலகத்திலேயே நாகரிகம் மூட்டோட ஃபுல்லாக அழிஞ்சாலுமே திருக்குறளும் இந்த கம்ப காவியமும் போதும், நம்ம புதுப்பிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. திருக்குறளில் சொல்லாத விளக்கமே கிடையாது, சொல்லாத இதுவுமே கிடையாது, எல்லாமே சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அது மாதிரி கம்ப காவியத்திலையும் அப்படிதான், கம்பர் எல்லாமே சொல்லியிருப்பாரு அப்படின்றது. இது சொன்னவர் வந்து கால்டுவேல். சரிங்களா. அடுத்து தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் இவ்வடிகளில் தாது அப்படின்னா மகரந்தம். இது எல்லாருமே ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். தாது அப்படின்னா மகரந்தம். அடுத்து கம்பராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் பார்த்தீங்கன்னா இந்த மதுரை காண்டம் வந்து வராது. அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம் எல்லாம் வரும், இந்த மதுரை காண்டம் வந்து வராது. இது வந்து சிலப்பதிகாரம் அதில் வரக்கூடிய ஒரு காண்டம். சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு அணுவினை சதக்கூறிட்டு கோணினும் முலன் என்று பாடிவர் வந்து கம்பர். ஒரு அணுவினை சதக்கூறிட்டு கோணினும் முலன் என்று பாடிவர் வந்து கம்பர். அடுத்து நூலாசிரியர் வந்து பொறுத்தணும். சயங்கொண்டார் அவர் வந்து கலிங்க துப்பரணி, காரியாசன் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம், கம்பர் வந்து சடகோபுரந்தாதி, கண்ணகனார் அப்படின்னா புறநானூறு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கம்பரை புறந்தவர் யார் அப்படின்னா சடையப்ப வள்ளல். கம்பர் ஆதரித்தவர்கள் சடையப்ப வள்ளல் தானே. இப்போ அதுக்கப்புறமா டேஸ் நெடுநீர்வாய் கடிதனில் மட அன்ன கதியது செல் நின்றார். கம்பராமாயணில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது. அதுக்கடுத்து கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் தான் வந்து மணிமுடி, அப்படி இல்லைன்னா முடிமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சுந்தரகாண்டம்ல வரக்கூடியது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுதும் விருத்த பாக்களால் ஆன காப்பியம்னா கம்பராமாயணம் தான். இது வந்துமே விருத்த பாக்களால் ஆன காப்பியம்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது யாமறிந்த புலவர்களே கம்பனை போல், இது வந்து பாரதியார் சொல்லியிருப்பார்ல, கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் இனிதாவது எங்கும் காணும்னு. இதால் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். அடுத்து எந்துமுல தென்தமிழ், இது ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான். என்றைக்குமே தென்தமிழ் தான் வந்து அதாவது எக்காலத்துக்கும் நிலைச்சி நிற்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார் கம்பர். இது ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவறான விடை கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் கைலாயமலை, கம்பராமாயணம் சிறுங்கிப்பேரம், இது வந்து குகனுடைய இடம்னா சிறுங்கிப்பேரம், இது கம்பராமாயணத்துல வருது. தேம்பாவணினா வளன், சீராப்புராணம் மந்தராசலம். ஸோ இது வந்து தவறு. சிலப்பதிகாரம் கைலாயமலை வந்து தவறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தது தான். அரியதா முகப்ப உள்ளதன்பினால் அமைந்த காதல், தெரிந்தர குழந்தை என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. அதான் கம்பன் வந்து குகன் வந்துட்டு மீனும் தேனும் வந்து கொடுத்துருப்பாருல்ல, பிடிக்காதது கொடுத்தாலும் அவர் அன்போடு கொடுத்தாலும் அது அமிழ்தம் சொல்லியிருப்பாரு ராமன். அதுதான் இது. இப்போ பார்க்கலாம். சிலம்பு அப்படின்னா கண்ணகி, இந்த கதாபாத்திரம் தான் சிலப்பதிகாரம்ல வரும். மணிமேகலைனா மாதவி, கம்பராமாயணம் சீதை தான் வருவாங்க. இந்த லேடிஸ் கதாபாத்திரத்தை வச்சு வருது. சரிங்களா. கம்பராமாயணத்தில் சீதை வச்சு தான் இந்த கதையெல்லாம் வரும். அது மாதிரி சூளாமணி அப்படின்னா சுயம்பிரையை வச்சு தான் வரும். சரிங்களா. அடுத்து சரஸ்வதி அந்தாதி நூலை எழுதியவர் கம்பர். இது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ் என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் அப்படின்னா அறிவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின். அடுத்து காயும் வில்லினன் கல்திரள் தோழினன், குகனுடைய தோல் வந்து கல் தொட்டா அப்படி இருக்கும், ஒரு பாறை தொட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. கம்பராமாயணம் வந்து ஒரு வழிநூல் தான். வான்மீகி எழுதினா அந்த வழிநூல் தொட்டு தான் இது வந்து வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் மாறிட்டு 1 செகண்ட். கம்பர் எழுதாத நூல் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் கம்பர் எழுதாத நூல் வந்து தொன்னூல் விளக்கம் தான் கம்பர் வந்து எழுதாத நூல். சடகோபுரந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை விளக்கம் இதெல்லாமே வந்து கம்பர் எழுதினது. தொன்னூல் விளக்கம் அப்படின்றது வீரமாமுனிவர் எழுதினது. தேம்பாவணியுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் எழுதினதான் தொன்னூல் விளக்கம். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்க்கலாம், கூற்று பார்க்கலாம். கம்பராமாயணத்தில் கம்பர் இட்ட பெயர் மாதாரம், கரெக்டு தான்.
சரியானதான் கேட்டுக்கிறாங்க. ரணியன் வதைப்படலம் வான்மீகி ராமாயணத்தில் இடம்பெறவில்லை. இதுவும் கரெக்டு தான். அந்த ஒரு படலம் வந்து வான்மீகியுடைய ராமாயணத்தில் கிடையாது. மாயாசனக படலம் வந்து கம்பராமாயணத்தில் இல்லாதது. இது தப்பு. கம்பராமாயணத்தில் வந்து இந்த படலம் இருக்குது. சரிங்களா? அடுத்து கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்து சடையப்ப வள்ளலை போற்றி பாடலாம். இதுவும் தப்பு. பார்த்தீங்கன்னா 1000 பாடலுக்கு ஒரு முறை தான் வந்து தன்னை ஆதரித்து சடையப்ப வள்ளலை வந்து போற்றி பாடியிருப்பார். ஸோ 1, 2 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து வெறுப்பெரும் தட தோல் வீர அப்படின்னா ராமன் தான். அடுத்து கம்பராமாயணத்தினுடைய 5வது காண்டம் வந்து சுந்தர காண்டம். இது ஆல்ரெடி பார்த்தது தான். கோதையின் குறிசில் அன்னாள் இப்பாடலடி யாரை குறிக்கிறதுன்னு பார்த்தா ராமன். குறிசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவன் அர்த்தம். கோதைவில் அப்படின்னா கோசலை நாடு. அப்போ உங்களை தலைவன் பார்த்தீங்கன்னா ராமன் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பிடை தோன்றின்றொன்றை அறுத்தன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வார். கம்பர் வந்து அப்பவே என்ன பண்ணா அறுவை மருத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பார். என்னன்னா உடம்பிடை தோன்றி ஒன்றை அப்படின்னா உடம்புல வந்து புதுசாக ஒரு கட்டி தோன்றுறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உதிரம்னா ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை அறுத்துட்டு உடல் உற சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வார். வேறொரு மருந்து கொடுத்து அந்த துயரத்தை தீக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பவே அறுவை மருத்துவத்தை பற்றி இவர் வந்து பேசியிருப்பார் கம்பர். அதோட அர்த்தம் தான் இது. சரிங்களா? இப்போ கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான் அப்படின்னா குகன்தான். அடுத்து கண்டனன் கற்பினும் கனியை கண்களால். இது வந்து சீதையை கண்டேன் அப்படின்னு அனுமன் வந்து சொல்லுவார்ல. கண்டனன் கற்பினும் கனியை கண்களால், நான் வந்து சீதையை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லின் செல்வர் அப்படின்ட்டு அனுமன் வந்து புகழ் பெயர் பெற்றிருப்பாரு. அதுக்கடுத்து கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து வையாபுரி பிள்ளை தான். கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் அப்படின்னு சொன்னவர் வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. இதுவும் அதே தான். அந்த அறுவை சிகிச்சை பற்றி சொல்லியிருப்பாருல்ல, அதுதான் வந்து இதில் வந்துருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இன்றுமுள்ள தென்தமிழ் என்றைக்குமே வந்து தமிழ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கம்பன். அதுதான். அடுத்து பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா சத்ருகினன், பரதன், சுக்ரீவன் இவங்கெல்லாம் கம்பராமாயணத்தில் வர கேரக்டர். நகுலன்றவர் பார்த்தீங்கன்னா மகாபாரதமில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இது வந்து பொருந்தாது பார்த்தீங்கன்னா நகுலன் தான். அடுத்து வன்மை இல்லை ஒரு வறுமை இல்லை திண்மை இல்லை சிறுநீர் இன்மையால் மேற்கண்ட அடிகளில் சிறப்பிக்கப்படும் பெரும் நாடுனா கோசல நாடு. கோசல நாட்டில் வந்து வறுமை கிடையாது. அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. எந்த ஒரு வன்மையும் கோபம் பொறாமை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற நாடு தான் அந்த கோசலை நாடு தான். அதுதான் சொல்லியிருப்பாங்க வன்மை இல்லை வறுமை இல்லைன்னு சொல்லிட்டு. அடுத்து அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் ஆனோம் அப்படின்னு கம்பராமாயணத்தில் வந்து குகனை பார்த்து ராமன் சொல்லியிருப்பாரு. ஸோ கம்பராமாயணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னா இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கைவண்ணம் அங்கு கண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடகைன்ற ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்க, விஸ்வாமித்திரர் அப்படின்ற ஒருத்தவர் யாகம் பண்ணிட்டு இருப்பார். அந்த யாகத்தை எப்படியாவது வந்து கலைக்கணும் அப்படின்றதுக்காக தாடகை வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் ராமன் என்ன பண்ணுவார்னா வில்லு கொண்டு அடித்து அந்த தாடகை வந்து கொன்றுவாங்க. ராமன் வந்து 2 பேர் தான் கொண்டிருப்பாரு. ஒன்று தாடகை, இன்னொன்று வந்து வாலின்றவரை வந்து கொண்டிருப்பாங்க ராமன். சரிங்களா? இதுதான் கைவண்ணம் அங்கு கண்டேன் அர்த்தம். அப்போ கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படின்னா இப்போ அகலிகை அப்படின்ற ஒரு பெண், இவருக்கு வந்து தேவர் மனோசிகம் அவருடைய மகள் தான் வந்து அகலிகை. இவங்க வந்து ஒரு சாப விமோச்சனை பெற்றிருப்பாங்க. என்னன்னா நீ கல்லா மாறிடணுன்ற மாதிரி ஒரு சாபம் வந்து கிடைச்சிருக்கும். ஏன் கிடைச்சது அப்படின்னா இந்த அகலிகையை வந்து இந்திரர் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் அகலிகை வந்து தன் கணவருக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இந்திரர் என்ன பண்ணுவாங்க, அப்போ அவருடைய கணவராகவே மாறி அவருடைய ஆசை வந்து விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொள்வார். இப்போ இந்த அகலினுடைய கணவர் என்ன பண்ணுவார்னா சாப விடுவார், நீ கல்லா மாறிடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அகலிகை சொல்லுவாங்க உங்க உருவத்தில் வந்ததால் தான் இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுவார்னா அகலிகையோட கணவர் வந்து நீ கல்லா மாறிடு, என்னைக்காவது ஒரு நாள் ராமன் வந்து அவருடைய கால் வந்து உன்னுடைய கல்லான பிறகு அதில் பட்டுச்சுன்னா உன்னுடைய உருவம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவார் அகலிகையோட கணவர். சரிங்களா? இதை வந்து விஸ்வாமித்திரர் வந்து ராமன் கிட்ட சொல்லும்போது ராமன் என்ன பண்ணுவார்னா அந்த கல்லை வந்து தன்னுடைய கால் விரலால் சீண்டதும் அவங்க அந்த அகலிகை வந்து சாப விமோச்சனம் வந்து இது பெற்று அவங்களுடைய உருவம் வந்து கிடைச்சிடும்.
இதுதான் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்றதுக்கான பாடலினுடைய பொருள். சரிங்களா? இப்போ பொறுத்துக்க பார்க்கலாம். மூவருலா அப்படின்னா ஒட்டக்குத்தர், கலிங்கத்துப்பரணி அப்படின்னா ஜெயங்கொண்டார், சிலை எழுபது அப்படின்னா கம்பர், நலவெண்பா அப்படின்னா புகழேந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓடிடுது எங்கிட்டாவது டக்குன்னு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆயிடை அடங்கின் கற்பும் ஐயன் நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றின் கிணையன் தொடர்ந்து காப்ப இவர்கள் சீதை அழியாமல் காப்பாற்றியவை அப்படின்னா கற்பும் அருளும். சரிங்களா? இப்போ பொறுத்துக்கு பார்க்கலாம். உமர் புலவர் அப்படின்னா முதுமொழி மாலை, கம்பர் அப்படின்னா சிலை எழுபது, திருத்தக்க தேவர் அப்படின்னா நரிவிருத்தம், வீரமா முனிவர் அப்படின்னா தொன்னூல் விளக்கம். சரிங்களா? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். அப்போ கொஸ்டின் என்ன வரும்னா, எதனால் ஐவரானார்கள் அப்படின்னு கேட்காங்க. அப்போ அன்புல இனி அன்போடு இருக்கிறதுனால இவங்க வந்து ஐவர்கள் ஆனோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்பட்டவர் அனுமன். இது ரிப்பீட்டட் கொஸ்டினாக வந்திருக்கு. ராமாவதாரம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் கம்பராமாயணம். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஆதிகவி என்று போற்றப்படுவர் வந்து வான்மீகி எழுதிய அந்த வடமொழியில் எழுதியிருப்பாங்கள்ல, அதை வந்து ஆதிகாவியம் சொல்லுவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஆதிகவின்னு ஒரு பேர் வந்திருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, பூமடந்தை வாழ புவி மடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல் வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இருந்ததை எண்ணி பாடலார். பார்த்தீங்கன்னா, கம்பர் இருந்தது வந்து பாடியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வாணிதாசன் கிடையாது, வாணியன் தாசன் சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா வாணியன் தாசன் வரும். ஆனால் இதில் வந்து வாணிதாசன் இருக்குது. ஸோ வாணிதாசன் கொடுத்தாங்கன்னா வாணிதாசனே டிக் பண்ணிடுங்க. பட் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வாணியன் தாசன் சொல்லிட்டு வரும். இப்போ கம்பரும் ஒட்டக்குத்தர் வந்து சமகாலத்தவர் தானே. அதே மாதிரி இப்போ சமகாலத்தவர் கிடையாது. ஒட்டக்குத்தர் பார்த்தீங்கன்னா 1136 சரிங்களா? 136லேருந்து 1150 வரைக்கும் அவருடைய காலம். 1150 வரைக்கும் அவருடைய காலம். ஆனால் கம்பருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1180. இப்போ பாருங்கள், கம்பர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒட்டக்குத்தர் செத்து போயிட்டாரு. ஆனால் கம்பர் தான் ஆறு காண்டங்கள் எழுதியிருக்காங்க, ஒட்டக்குத்தர் தான் 7வது காண்டம் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்க வந்து இல்லை, வாணிதாசன் தான் எழுதியிருக்கணும். பட் ஒட்டக்குத்தர்னு புக்கில் இருக்குது. ஸோ ஒட்டக்குத்தரே வச்சுக்கலாம். இங்கே வாணிதாசன் இருக்குது, அதனால் வாணிதாசனே புக்கில் இருக்கிற மாதிரி படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுவர் அனுமன். இது ரிப்பீட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பொறுத்துக்க பார்க்கலாம். சருக்கம் அப்படின்னா பாரதம், இளம்பகம் அப்படின்னா சீவக சிந்தாமணி, படலம் அப்படின்னா கம்பராமாயணம், காண்டம் அப்படின்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இதில் என்ன வரும்னா, ராமன் வில்லால் அடித்து தாடகையை கொண்டிருப்பார். இது வந்து அகலிகையோட சாப விமோச்சனம் பெறுறது. கல்லா மாதிரி அவங்களுடைய உருவம் வந்து கிடச்சிருக்கும்ல. ஸோ இந்த ரெண்டோட பொருள் தான் வந்து கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, போர்தலை மிகுந்த ஈரைம் பதின்மரோடு துப்புத்துறை போகிய துணியுடைய ஆண்மை அக்குறன் அணைய கைவன்மையே. இந்த பாடல் எதை சொல்லுது அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, ராமாயண வரலாறு தமிழில் எழுதப்படுவதற்கு முன்பே பாரத வரலாறு தமிழில் எழுதப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த 85 கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ராமாயணத்தை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃபுல்லாகவே ஓல்டு புக்கில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பாடலோட விளக்கத்தையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.